வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 28, 29, 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 27ஆம் தேதி உடைய பிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. Where was India's first butterfly sanctuary inaugurated? இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா கேரளா. ஆப்ஷன் ஏ அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, who is the first Indian to enter international space station? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை நமக்கு சுபான்சு சுக்லா. ஓகேவா? அதாவது முதல் இந்தியர்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போனது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஓவராலா ஸ்பேஸ்க்குள்ள போனது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இந்திய சர்வதேச விண்வெளி நிலையம். இது நான் பேச போறது ஸ்பேஸ், அதாவது விண்வெளிக்குள்ள. சோ விண்வெளிக்குள்ள போன நமக்கு இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா ராகேஷ் சர்மா போயிருப்பாரு. அதே மாதிரி கல்பனா சாவ்லா போயிருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சுபான்சு சுக்லா இப்ப போயிருக்காரு. ஓகேவா? இல்ல ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா 138வது ஆஸ்ட்ரோனட், அதாவது ஸ்பேஸுக்கு போன 138வது ஆஸ்ட்ரோனட். கல்பனா சாவ்லார்கள் பாத்தீங்க அப்படின்னா 366வது ஆஸ்ட்ரோனட், 366. சுபான்சு சுக்லா பாத்தீங்க அப்படின்னா 634வது ஆஸ்ட்ரோனட். ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது 634வது ஆளாட்டு விண்வெளிக்கு சென்ற வீரர் யார் அப்படின்னு கேட்டா சுபான்சு சுக்லா. அடுத்தது, வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஹெல்ட் அப்படின்னா மகாராஷ்டிரா, தேசிய மதிப்பீட்டு குழுவின் மாநாடு. வேர் வாஸ் த 25th சென்ட்ரல் சோனல் கவுன்சில் மீட்டிங் ஹெல்ட், 25வது மத்திய மண்டல கவுன்சில் கூட்டம் எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில. ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் அந்த போட்டியில ஜெயிச்சது வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள். அடுத்தது ஹெலன் கெல்லர் டே வந்து ஜூன் 27ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 28, 29, 30 போயிடலாம் மக்களே. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், குரூப் 1க்கானது. ஸோ இதனுடைய ஓரியன்டேஷன் ஜூலை 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓரியன்டேஷன் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல குரூப் 1ல ரேங்க் 33 வாங்கின கவிதா மேம் இப்போ வந்து டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், எப்படி எழுதணும், இந்த பேட்ச் ஓரியன்டேஷன்ல அவங்க தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ மொத்தம் 25 டெஸ்ட் இருக்கும் மக்களே. இதுல 1-on-1 ரிவ்யூ, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இதாக தான் இருக்கும். ஸோ இதுல பேட்ச்ல வந்து லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 9999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நாளான்னைக்கு ஓரியன்டேஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நேஷனல் நியூஸ்ல இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம், ஒரு 3-4 மாசம் முன்னாடி பார்த்திருப்போம், மறுபடியும் செய்திகள்ல வந்திருக்கு. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் டர்மரிக் போர்டு இனாகிரேட்டட்? மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நிசாமாபாத். நிசாமாபாத் அப்படிங்கிறது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா தெலங்கானால இருக்கு. தெலங்கானால உள்ள நிசாமாபாத்ல தான் மஞ்சள் வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நமக்கு இந்த மஞ்சள் வாரியத்துடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மஞ்சள் வாரியத்துடைய தலைவருடைய பேர் வந்து பள்ளி கங்காதர் ரெட்டி. பேர் என்னது? பள்ளி கங்காதர் ரெட்டி தான் வந்து, இந்த ரெட்டி காரு தான் வந்து இந்த மஞ்சள் வாரியத்தினுடைய தலைவர். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் கூட பார்த்திருப்போம். அதாவது ஒரு புது வகையான ஒரு மஞ்சள் வந்து உருவாக்குனாங்க. அதனுடைய பெயர் வந்து ஐஏஎஸ்ஆர் சூர்யா அப்படிங்கிறது. அப்ப ஐஏஎஸ்ஆர் சூர்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு மஞ்சள் வகை. ஓகேவா? நம்மளுடைய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து உருவாக்குனது. ஓகே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், டர்மரிக். அப்ப இந்தியாவிலே வந்து எந்த ஊர்ல வந்து எந்த மாநிலத்துல மஞ்சள் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுன்னு போட்டுறாதீங்க மக்களே. மஞ்சள் அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் வந்து மஞ்சள் அதிகம், லார்ஜஸ்ட் டர்மரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட் எதுனா மகாராஷ்டிரா. ஓகேவா? நமக்கு ஈரோடு மஞ்சள் ரொம்ப ஃபேமஸ், அதனால வந்து மஞ்சள் அதிகமா இங்க விளையுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம் லான்ச்? இந்தியாவின் முதல் ஏஐ மூலம் இயங்கும் ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இது வந்து ஏடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிஎம்எஸ்னா என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏடிஎம்எஸ்னா என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம்,
ஏடிஎம்எஸ். இதுல வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அதாவது ஹை ரிசல்யூஷன் கேமராவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய வண்டியோடைய ஸ்பீட் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த போர்டில் டிஸ்பிளே பண்றது, அதே மாதிரி ஒரு மாதிரி சைன் போர்ட்ஸ், இந்த மாதிரி மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம்ல இருக்கும். ஓகேவா? இது எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, துவாரகா எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிற ஒரு ரோடு. ஓகேவா? துவாரகா எக்ஸ்பிரஸ்வே எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு டெல்லியில இருக்கு. துவாரகா எக்ஸ்பிரஸ்வே எங்க அப்படின்னா டெல்லியில தான் இந்த ஏஐ பவர் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டத்தை நமக்கு இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் காரிடார் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் வனவிலங்கு வழித்தடம் எங்கு திறக்கப்பட்டது? அது என்ன வனவிலங்கு வழித்தடம்? இப்போ மனுஷங்க கிராஸ் பண்றதுக்கு இடம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. ட்ரெயின் கிராஸ் பண்ற ரயில்வே கிராசிங் இருக்கும். இங்க என்ன அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ், அதாவது இந்த காட்டு மிருகங்கள் வந்து அதாவது ரோட்டை கடக்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு ஓவர் பாஸ் காரிடார். ஓகேவா? இந்தியாவுடைய முதல் ஓவர் பாஸ் காரிடார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவர் பாஸ் காரிடார் வந்து ரோட்ல அமைச்சிருக்காங்க. இது முக்கியமா விலங்குகள் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கேட்கலாம், விலங்குகளுக்கு எப்படி சார் தெரியும் அதை கிராஸ் பண்ணும்? அதுக்கு தெரியும். ஓகேவா? என்ன அப்படின்னா அதுக்கு இப்போ நார்மல் ரோட்ல வந்து இப்ப நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் பார்ப்போம். ஒரு ஹைவேஸ்ல இல்ல, இந்த நமக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரிப்பட்ட இடத்துல ரோட்ல நிக்குது, அந்த மாதிரி நிக்குது. ஸோ அந்த வழித்தடத்தை வந்து, அதாவது ஒரு வழித்தடம் அமைச்சிருப்பாங்க. அந்த வழித்தடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு அலோட் கிடையாது. ஸோ அது மூவ்மெண்ட் ஆகிற டைம் வந்து எப்படியும் ஃபாரஸ்ட் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து மனுஷங்க யாரையும் அந்த மனுஷங்க வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா ஒரு வைல்ட் லைஃப் கார்டு, அதாவது ஓவர் பாஸ் காரிடார் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரன்தம்போர் டைகர் ரிசர்வ். இந்த ரன்தம்போர் டைகர் ரிசர்வ், அதாவது ரன்தம்போர் புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? சோ ரன்தம்போர் புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு? ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தான்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் காரிடாரை வந்து நமக்கு இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த நார்கோட்டிக்ஸ் பீரோ இப்போ வந்து ஃபுல்லாவே இந்த போதை பொருள் விஷயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேற ஆக்டர்ஸ் எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை. இந்த மாதிரி ஒரு ஆன்டி நார்காட்டிக்ஸ் பீரோ, இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக தெலுங்கானா மாநிலத்துல புதுசா ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதோடைய பெயர் வந்து ஈகிள். த ஈகிள் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி. ஈகிள் அப்படிங்கிறது வந்து தெலுங்கானா மாநிலத்துல, எங்க தெலுங்கானா மாநிலத்துல உருவான ஒரு ஆன்டி நார்கோட்டிக்ஸ் பீரோவுடைய ஒரு ஸ்பெஷல் யூனிட், போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கான ஒரு சிறப்பு யூனிட், சிறப்பு படை தான். அந்த படையினுடைய பெயர் தான் வந்து ஈகிள். ஈகிள் வருது அப்படின்னா இது எங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ தெலுங்கானால வந்து இன்னொரு ஃபெஸ்டிவலும் சமீபத்தில் கொண்டாடினாங்க, அதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெலுங்கானால வந்து பொனாலு. ஸோ பொனாலு அப்படிங்கிற திருவிழா வந்து எந்த ஊர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெலுங்கானால தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வில் இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் எங்கு நிறுவப்படும்? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வந்து எங்க, உருளைக்கிழங்குக்கான ஒரு இன்டர்நேஷனல் சென்டர், அதாவது ஒரு ஆய்வு மையம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உலக அளவுல வந்து சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா பெரு அப்படிங்கிற நாட்டுல அமைந்திருக்கு. இப்ப இதோட ஒரு பிரான்ச் ஆட்டு நம்ம இந்தியால ஓபன் பண்ண போறாங்க. இந்தியால எங்க அப்படின்னா சிங்னா. அது என்ன சார் சிங்னா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, தாஜ்மஹால் எங்க இருக்கு? ஆக்ரா. அதே ஆக்ரால தான் இருக்கு. ஆக்ரா எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? நம்ம அங்க பார்த்தோம் டர்மரிக், மஞ்சள் எங்க அதிகமா உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரால. அதே மாதிரி இது நமக்கு வந்து பொட்டேட்டோ எங்க அதிகமா உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் அதிகமா பொட்டேட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ லார்ஜஸ்ட் பொட்டேட்டோ ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியான்னு கேட்டா உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி ஓவரால்ல பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து முதலிடம். ஓகேவா? 2வது இடம் வந்து இந்தியா. இந்தியால யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட், வேர் வாஸ் த இந்தியன் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ், இந்திய பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு டெஹ்ராடூன். ஸோ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு எங்க இருக்கு, ஒரு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் இதுதான் சரியான விடை. வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டா, அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றுனா இந்த வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியால நடைபெற்றது. வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டா டெஹ்ராடூன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக். இந்த கொஸ்டின் டைரக்டா வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான பார்ட் வந்து எங்கேயாச்சும் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் அம்புபாச்சி மேளா? ஓகேவா?
அம்புபாச்சி மேளாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய இந்த மாதவிடாய் காலத்துல பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து போக மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அது வந்து ஒரு மாதிரி ஒரு பழக்க வழக்கம் மாதிரி ஒரு சந்தை விட்டு சந்ததி எப்படி ஒரு ஒரு ட்ரெடிஷன் ஃபிக்ஸ் ஆயிடு. ஆனா இந்த ஒரு கோயில்ல அந்த அதாவது அந்த மென்சுரேஷனே வந்து ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடுறாங்க. அதான் அம்புபாச்சி மேளா. அம்புபாச்சி மேளா வந்து பாத்தீங்க அப்படின்னா காமக்கியா டெம்பிள், காமக்கியா கோவில். இந்த காமக்கியா கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து அஸ்ஸாம்ல இருக்கு. அந்த அஸ்ஸாம்ல நடக்கக்கூடிய அந்த காமக்கியா கோயில்ல நடக்கக்கூடியது அம்புபாச்சி மேளா. ஓகேவா? அந்த கடவுளுடைய அந்த மென்சுரேஷன் பீரியட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. அதாவது மென்சுரேஷன் பீரியட்ல வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில இத வந்து ஒரு திருவிழாவா அந்த கடவுள மென்சுரேஷன் பீரியட ஒரு திருவிழாவா கொண்டாடுறது வந்து அம்புபாச்சி மேளா. அது நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு இடமா இந்தியாவில போகணும் அப்படின்னு. சோ எனக்கு முக்கியமா இந்த காமக்கியா டெம்பிள் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி சூர்யா ஜோதிகா கூட போய் வந்து இந்த காமக்கியா டெம்பிள்ல போயிட்டு போட்டோ போட்டிருந்தாங்க. இப்ப நிறைய ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்காங்கல்ல. சோ கொஞ்ச நாள் முன்னாடி காமக்கியா டெம்பிள் விசிட் பண்ணி ஒரு போட்டோவும் போட்டிருந்தாங்க. சோ அந்த நார்த் ஈஸ்ட்னாலே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கும். நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். 2 3 இது மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப நோட் பண்றதுனால வந்து நம்ம மைண்ட்ல தான் யாரும் வாங்கலா. ஓகேவா? சோ இந்த வாங்கலா இல்ல வங்காளா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகாலயாவில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, ட்ரம்ஸ் திருவிழா. ஓகேவா? ட்ரம்ஸ் திருவிழா. அதே மாதிரி செய்ரோபா. சோ செய்ரோபாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. செய்ரோபா அப்படிங்கிறது வந்து மணிப்பூர். இந்த ரெண்டும் நோட் பண்ணிங்க. ஓகேவா? சோ செய்ரோபா, வங்காளா, அம்புபாச்சி மேளா, ஹார்ன்பில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்ன்பில் அப்படிங்கிறது வந்து நமக்கு நாகாலாந்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். நாகாலாந்து நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து ஹார்ன்பில். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நாட்டோ சமிட் 2025 2025 ஆண்டுக்கான நாட்டோ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது உலகத்திலே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டா யாராவது ஐநா நினைச்சீங்க அப்படின்னா ஐநா வந்து அது ஒண்ணுக்கும் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நான் அதான் உண்மை. ஐநா வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 198 நாடுகள் 190 நாடுகளுக்கு மேல உறுப்பினர்களா இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச அந்த அந்த கூட்டமைப்புனால ஒரு போரை நிறுத்த முடியுதா? ரஷ்யா உக்ரைன் அடிச்சிட்டு இருக்கான், உக்ரைன் ரஷ்யா அடிக்கிறான், இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல, இல்ல யுஎஸ்ஏ வருது, இந்தியா பாகிஸ்தான், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த அமைப்புனால ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால தடுக்க முடிஞ்சதா? எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? இது சண்டை போடுறதுக்கானே ஒரு அமைப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த நாட்டோ. இந்த நாட்டோல தான் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி போட்ட நாடுகள். நாட்டோனா என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதாவது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதான் நாட்டோ அப்படிங்கறடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இதான். ஓகேவா? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 4 1949 1949 ஏப்ரல் 4ஆம் தேதி இது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஹெட் குவார்டர்ஸ், இந்த நாட்டோவுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ப்ரூசெல்ஸ், பெல்ஜியம் நாட்டுல ப்ரூசெல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இதனுடைய தலைமையகம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 2025 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா ஹேக் அப்படிங்கிற இடம். ஹேக் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நாட்டோ சமிட் 2025 எங்க அமைந்திருக்கு அப்படின்னா ஹேக், நெதர்லாண்ட்ஸ்ல. இந்த நாட்டோ உச்சி மாநாடு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அது ட்ரம்ப் தலைமையில எல்லாம் இருக்கு. சோ நாட்டோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவு இந்த 2025 உச்சி மாநாடுல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது நாட்டோ உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நாடு கிட்டத்தட்ட ஒரு 33 நாடுகள் கிட்ட இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ரிசல்யூஷன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. 5% ஜிடிபில வந்து 5% வந்து இந்த டிஃபென்ஸ்க்காக மிலிட்டரிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அப்ப இந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்க? 5%, அதாவது ஜிடிபில 5% இந்த ஒரு நாட்டினுடைய இப்ப அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்கா 100 ரூபாய் earn பண்றாங்க அப்படின்னா அந்த 5 ரூபாய் வந்து டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அதாவது முக்கியமான அமைப்புனா என்ன அப்படின்னா அந்த அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு உளவுத்துறை. ஓகேவா? அதாவது எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் வந்து ரா அப்படிங்கிறது இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்.
ஒண்ணும் இல்ல, உளவுத்துறை. வெளிநாடுகள் எல்லாம் எப்படி எல்லாத்தையும் இந்த உளவு பாக்குறது, இதெல்லாம் வந்து இந்த உளவுத்துறை தான். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இதனுடைய தலைவராட்டு பராக் ஜெயின் அவர்களை, ஐபிஎஸ் ஆபீசர் தான் இவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, பராக் ஜெயின் அப்படிங்கிறவரு. சோ இந்த இந்த அமைப்பு, இந்த ரா அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1968. இதுக்கு முன்னாடி ரவி சின்ஹான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இன்னைக்கு அவருக்கு நேரம் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. ஜூன் 30 ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஓகேவா? சோ அஜித் டோவல் உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர். சக்தி காந்த தாஸ் பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரி 2. ஓகேவா? அதாவது பிரதமரின் 2வது முதன்மை செயலாளர். ஓகேவா? அதற்கு அடுத்தது அனில் சௌஹான், இந்தியாவுடைய முப்படை தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து அனில் சௌஹான் அவர்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல இன்னைக்கு என்ன ரேங்க் ரிப்போர்ட் கார்டுன்னு பார்த்துடலாமா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அதாவது உலக அமைதி குறியீடு 2025. முதல்ல இதை வந்து யார் லான்ச் பண்றா, இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் லான்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். ஓகேவா? அதாவது பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான அமைப்பு தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இவங்க ஒரு முக்கியமான ஒரு 23 இண்டிகேட்டர்ஸை வச்சுதான் வந்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க. 23 இண்டிகேட்டர்ஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 23 ஒரு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது மூணு கேட்டகரி கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டல் சேஃப்டி, சொசைட்டில வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதுல வந்து நம்மளுடைய இந்த பாதுகாப்பு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ், ஆன்கோயிங் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட். ஓகேவா? அதாவது எப்படி உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் வந்து எப்படி சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி 3வது ஒன்று வந்து இந்த டிகிரி ஆஃப் மிலிட்டரைசேஷன், மிலிட்டரைசேஷன் சொல்லுவாங்க, டிகிரி ஆஃப் மிலிட்டரைசேஷன். இந்த 3ஐயும் வச்சுதான் எப்படி ஒரு நாடு அமைதி, அதாவது நாட்டுக்குள்ள அமைதியா இருக்கியா, உங்ககிட்ட எவ்வளவு மிலிட்டரி இருக்கு, உள்ளூர் பிரச்சனை வெளியூர் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு, மக்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, இந்த மாதிரி 3 இண்டிகேட்டர்ஸ் வச்ச 3, அதாவது இந்த 23 இது, அது இந்த 3 காலமா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து எந்த நாடு ரொம்ப அமைதியான நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, ரொம்ப கூலா இருக்கணும்னா யாரா இருக்க முடியும், ஐஸா தான் இருக்க முடியும். அப்ப ஐஸ்லாண்ட். சோ கூலா இருக்கணும்னா ஐஸ், அப்ப ஐஸ்லாண்ட். அப்ப கடைசி நாடு என்ன அப்படின்னா சண்டையும் சச்சரவா இருக்க ரஷ்யாவுக்கு தான் வந்து கடைசி. மொத்தம் 163 நாடுகளை வந்து இவங்க வந்து ரேங்க் பண்ணிருக்காங்க. 163வது இடம் வந்து ரஷ்யா. அப்ப இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னா இந்தியா 115. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 115. ஓகேவா? 115 வந்து இந்தியா. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன புக் அப்படின்னா தி ஒன். தி ஒன் இஸ் த புக் ரிட்டன் பை தி ஒன் அப்படிங்கிற புத்தகம் யாருடைய சுயசரிதை. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம், இல்ல மெம்வாயர். மெம்வாயர்னா வந்து ஒரு நினைவு குறிப்பு, ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதைன்னு சொல்லலாம். இந்த புக்குடைய ஃபுல் நேம் பாத்தீங்க அப்படின்னா த ஒன் அப்படிங்கிறத புக்குடைய ஃபுல் நேம். அது கீழே த ஒன், கீழே வந்து கிரிக்கெட், மை லைஃப் அண்ட் மோர். இது யாருடைய புத்தகம் என்ன அப்படின்னா ஐசிசி கிரிக்கெட் போட்டினாலே வந்து எல்லா மேட்ச்லயும் நல்லா அடிப்பாரு, எதுக்கு ரிட்டையர் ஆனார்னே தெரியல, அதாவது பாலிடிக்ஸ்னால ஓரங்கட்டப்பட்டாரு. யார் அப்படின்னா நம்ம மொட்டபா ஷிகர் தவான் அவர்கள் தான். ஓகேவா? சோ பயங்கரமா விளையாடக்கூடிய பிளேயர், ரொம்ப பிடிச்ச பிளேயரு. ரோஹித் சர்மா கூட எல்லாம் வந்து நல்லா விளையாடுவார். ஓகேவா? தி ஒன் அப்படிங்கிற புத்தகம் யாருடையது அப்படின்னா ஷிகர் தவான். சச்சின் டெண்டுல்கர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சச்சின் டெண்டுல்கர் வந்து பிளேயிங் இட் மை வே, பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற புத்தகம் யாருடையது அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருடையது. ஷேன் வான் ஆஸ்திரேலியா ஸ்பின் பவுலர். ஆஸ்திரேலியா ஸ்பின் பவுலருடைய அந்த சுயசரிதை வந்து நோ ஸ்பின். ராகுல் டிராவிட் ஆட்டோபயோகிராஃபி எதுவும் எழுதல, நோ ஸ்பின் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேர் வில் த வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் 2029 பி ஹெல்ட். 2029 ஆண்டு உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெறும் அப்படின்னா குஜராத்ல நடைபெற போகுது மக்களே. எங்க நடைபெற போகுது? குஜராத்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சு என்ன அப்படின்னா இப்போ நிறைய, அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நிறைய கட்சிகளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இந்த கட்சியெல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க, பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கவே இல்லையே, என்ன விஷயம், உங்க அங்கீகாரத்தை இந்த ரெக்கக்னேஷனை வந்து கொடுத்ததை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சில அன்கன்டெஸ்டட் கட்சி, அதாவது எலெக்ஷன்ல நிக்காம ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருக்க, அதாவது ஹால் டிக்கெட், அதாவது
எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவேன், நான் எக்ஸாம் மட்டும் எழுத மாட்டேன் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்க இதை கட் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அனுப்பியிருக்காங்க அந்த கட்சிகளுக்கெல்லாம். இப்ப எதுக்கு சார் இது சம்பந்தமே இல்லாம சொல்றீங்கன்னா, சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் எதன் அடிப்படையில வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, செக்ஷன் 29A ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஓகேவா? அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செக்ஷன் 29A படிதான் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் எப்படினாலும் நம்ம எக்ஸாம்ல கேட்கலாம், என்ன கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்காகதான் மூல முடுக்கு எல்லாத்துலயும் வந்து நம்ம எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு யூகிச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள்ல நியூ பங்களாதேஷ் டே. அதாவது பங்களாதேஷ்ல வந்து புதிய ஆட்சி எல்லாமே தெரியும். அதாவது எலெக்ஷன் நடக்கல. இப்போ அந்த யூனிஸ்கான் ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது நோபல் பிரைஸ் வாங்கினவர். ஸோ அவருடைய கீழே தான் வந்து எல்லாமே வந்து யூனிஸ்கான்ல முகமது யூனிஸ் நோபல் பிரைஸ் வாங்கினவர். அவரு கீழே கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணாங்கல்ல. ஸோ அது என்னைக்கு ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியை தான் வந்து புதிய வங்காளதேச தினமாட்டு கொண்டாட போறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்னன்னு கொண்டாட போறாங்க அப்படின்னா ஜூலை மாஸ் அப்ரைசிங் டே. ஓகே, ஜூலை மாஸ் அப்ரைசிங் டே வந்து என்ன ஆகஸ்ட் 5. அதே மாதிரி ஜூலை 16 வந்து என்னன்னு கொண்டாட போறாங்க அப்படின்னா மார்டியர் அபு சையத் டே. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையோ, இல்லைங்க வருஷம். மார்டியர் அதாவது தியாகி அபு சையத் தினம். ஏன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துச்சுல, அதுல இவருடைய உயிர் போயிடுச்சு ஜூலை 16. அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணாவது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டர். ஸோ அதனால வந்து இவருடைய அந்த நினைவு தினத்தை வந்து ஜூலை 16 வந்து இதா வச்சிருக்காங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அபு சையத் டே. ஆகஸ்ட் 5 நான் சொன்ன மாதிரி ஜூலை மாஸ் அப்ரைசிங் டே. அடுத்தது நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே, தேசிய புள்ளி விவர தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 29. ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஏன் அப்படின்னா பிசி மஹலனோபிஸ் அவர்களுடைய பிறந்த தினம். பிசி மஹலனோபிஸ் பிறந்த தினம் தான் ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். இந்த தினம் வந்து எப்போ கொண்டாடலாம்னு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 2007. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னா 75 years ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே. 75 years ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படிங்கறதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அதே ஜூலை 29 இன்னும் 2-3 நாள் இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிராபிக்ஸ், சர்வதேச வெப்ப மண்டல தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் ஜூன் 29. அதாவது மட் டே, சர்வதேச இன்டர்நேஷனல் மட் டேயும் நமக்கு என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு ஜூன் 29 தான். ஓகேவா? அடுத்தது வேர்ல்ட் ஆஸ்ட்ராய்ட் டே, உலக சிறுகோள் தினம் என்னைக்கு அப்படின்னா அது ஜூன் 30. ஸோ ஜூன் 28, 29, 30 எல்லாமே கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, ஜூன் 29ல 3 நாள் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் இன்னும் வாங்கலையோ இல்ல யூனிட் 8க்கு மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களோ, நம்மளுடைய யூனிட் 8 மெட்டீரியல் பிடிஎஃப்ல வந்து 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். இது போக 500 திருக்குறள் கொஸ்டின் அண்ட் திருக்குறள் எக்ஸ்பிளனேஷன், அதாவது திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது போக 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். இந்த 3 சேர்த்து 599 இந்த பிடிஎஃப். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நினைக்கிறோம் ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் 599. அதே மாதிரி இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். 850 கொஸ்டின்ஸ், அது 200. ஸோ இது மட்டும் வாங்கி படிக்கனாலும் படிச்சுக்கலாம். ஸோ இதுல ரெண்டும் சேர்த்து வாங்குறவங்க 1099. இதே நம்பருக்கு 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து அம்ருத் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அம்ருத் அப்படிங்கிறது என்னன்னா அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ருத். ஓகேவா? ஸோ அம்ருத் அப்படிங்கிறது வந்து அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதான் அம்ருத் அப்படிங்கிற திட்டம். ஸோ சிம்பிளா என்னென்ன எக்ஸாம் தேவையோ அதை மட்டும் சொல்றேன். எந்த அமைச்சகம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சக விவகாரத்துறை. ஓகேவா? இதான் நமக்கு வந்து MOHUA. ஓகேவா? ஸோ ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா 25 ஜூன் 2015, 10 வருஷம் முடிஞ்சு. எதுக்கான ஸ்கீம் அப்படின்னா அதாவது இந்த நகர்ப்புறங்கள்ல அர்பன் சிட்டிஸ்ல வந்து
குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கறதுக்கான திட்டம். வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா நல்ல குடிநீர், அதே மாதிரி சுவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல ஒரு பார்க்கா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிப்படை அங்க உள்ள அடிப்படை வசதிகள் எல்லாம் நல்லா பண்ணி குடிக்கூடிய திட்டம் தான் அம்ருத் அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட் கமெண்ட் ஆன்சர் செக்ஷன்ல லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்வி, ரவீந்திரநாத் டோகர் எதனால வந்து நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. இன்னைக்கான கேள்வி, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆக்டிவ் வல்கனைஸ் ஃபவுண்டன், உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு. ஏ ஜப்பான், பி இட்டாலி, சி ஈக்வெடார், டி கென்யா. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி தி ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே டப்பு டப்புன்னு போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் டர்மரிக் போர்டு இனாகிரேட்டட், மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நிசாமாபாத், தெலுங்கானா. அடுத்தது, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம் லான்ச், இந்தியா முதல் ஏஐ மூலம் இயங்கும் ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு வந்து டெல்லி துவாரகா எக்ஸ்பிரஸ்வே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் காரிடார், இந்தியா முதல் வனவிலங்கு வழித்தடம் வந்து ராஜஸ்தான் ரன்தம்போர்ல. அடுத்தது, இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர், சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் இந்தியால எங்க அப்படின்னா ஆக்ரால. அடுத்தது, இந்திய பாதுகாப்பு மாநாடு, இந்தியன் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஹ்ராடூன் உத்தரகாண்ட்ல. அம்புபாச்சி மேளா அஸ்ஸாம்ல. அடுத்த கேள்வி, நாட்டோ உச்சி மாநாடு வந்து ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல. ஆப்ஷன் சி. ரிசர்ச் அனாலிசிங் ராவுடைய சீஃப் ஆடு பராக் ஜெயின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 115. ஒன் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஷிகர் தவானுடையது. நெக்ஸ்ட், வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம், காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டு போட்டிகள் வந்து குஜராத்ல நடைபெறும் 2029. நியூ பங்களாதேஷ் டே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆகஸ்ட் 8. அதுக்கடுத்தது, தேசிய புள்ளிவிவர தினம் வந்து ஜூன் 29. ஆஸ்ட்ராய்ட் டே சிறுகோள் தினம் வந்து ஜூன் 30. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.